துணைவேந்தர் நியமனங்கள் தாமதிக்கப்படுவதால் அண்ணா, அண்ணாமலை, சென்னை, மதுரை காமராஜர், பாரதியார், பாரதிதாசன் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர் பதவிகள் கிட்டத்தட்ட 6 மாதங்கள் முதல் 2 வருடங்கள் வரை காலியாக உள்ளன. தேவையற்ற வழக்குகளுக்கு உச்சநீதிமன்றம் வரை சென்று இந்தியாவிலேயே சிறந்த வழக்கறிஞர்களை கொண்டு வாதாடும் இந்த விளம்பர மாடல் அரசு தமிழக இளைஞர்களின், மாணவர்களின் எதிர்காலத்தை நிர்ணயிக்கும் உயர்கல்வித்துறையின் வழக்குகளை ஏன் முடிக்க முயலவில்லை என்று கல்வியாளர்கள் கேள்வி எழுப்புகின்றனர். 2 ஆண்டுகளாக இப்பிரச்சனை தீர்க்கப்படவில்லை. நிதி பற்றாக்குறை மற்றும் ஊதிய பிரச்சனைகளால் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் 2 ஆண்டுகளாக பேராசிரியர்கள், ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு ஊதியம் மற்றும் ஓய்வூதியம் வழங்கப்படவில்லை. தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகம் மற்றும் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் ஆசிரியர்கள் நியமன முறைகேடுகள் மற்றும் ஊதிய பிரச்சனைகள் குறித்து புகார்கள் எழுந்துள்ளன. மகளிர் ஆய்வு மையம் உள்ளிட்ட பல இடங்களில் 6 மாதங்களுக்கு மேல் ஆசிரியர்களுக்கு ஊதியம் வழங்கப்படவில்லை. தற்போது சென்னை பல்கலைக்கழக பேராசிரியர்கள் மற்றும் ஊழியர்களுக்கு கடந்த மாதம் சம்பளம் இதுவரை வழங்கப்படவில்லை என்று போராடி வருவதாக செய்திகள் வெளிவந்துள்ளன. கேடில் விழிச்செல்வம் கல்வியொருவர்க்கு மாடல்ல மற்றையவை என்ற வள்ளுவரின் வாக்கிற்கேற்ப நம் மாணவ செல்வங்களுக்கு அழியாத கல்வி செல்வத்தை கொடுப்பவர்கள் ஆசிரியர்கள் எனும் ஆசான்கள். அந்த தெய்வங்களின் வயிற்றில் அடிக்கும் வேளையில் இந்த விளம்பர மாடல் ஆட்சியாளர்கள் இறங்கியுள்ளது மன்னிக்க முடியாத கொடுஞ்செயல். தன்னலமில்லாமல் அறிவை அள்ளி வழங்கும் ஆசிரிய பெருமக்களின் எரியும் வயிறு இந்த ஆட்சியாளர்களை சுட்டெரிக்காமல் விடாது என்று எச்சரிக்கிறேன்.